Hello students, welcome to DK Math Tuition Center. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 8.9 சாப்டர் 8 பார்க்க போகிறோம். இப்போ ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி டேட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 நம்பர்ஸ் 2, 3, 5, 7 5 நம்பர் மட்டும்தான். அதாவது 5 சிம்பிளான சின்ன சின்ன ஸ்மால்ஸ்ட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு ஈஸியாக அந்த சம் பண்ணிடலாம். அப்புறம் அந்த 5 நம்பரை வச்சு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ஒவ்வொரு நம்பரையுமே 4ஆல் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை வச்சு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அதோட ஃபார்முலா வந்து இது போகிறோம். சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் xi பை n தி ஹோல் ஸ்கொயர். xiயோட வேல்யூ எழுதிட்டு xi ஸ்கொயரோட வேல்யூ எழுதிட்டு ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி போடுறோம். அப்புறம் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி இங்கே ஒரு ஆன்சர் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர். ஸோ சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயரோட வேல்யூ என்னதுன்னா இந்த xi ஸ்கொயர் ஃபுல்லாக ஆட் பண்ணி வர வேல்யூ இருக்கையா 151. ஸோ அந்த 151 இங்கே போடுறோம் பை n. என்னங்கிறது என்னது நம்பர் ஆஃப் வேல்யூஸ். கொஸ்டினில் எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5. ஸோ 5 வேல்யூஸ் கொடுத்தனால இங்கே 5ன்னு எழுதுகிறோம். மைனஸ்ன்னு போட்டு சம்மேஷன் ஆஃப் xi பை சம்மேஷன் ஆஃப் xi இங்கே இருக்கா. சம்மேஷன் ஆஃப் xiனா எது இந்த xiயோட ஆட் பண்ணி வர வேல்யூ 25. ஸோ இந்த 25 இங்கே போடுறோம். இதுக்கு பதிலாக இங்கே 25 போடுறோம். பை போட்டு என்னுக்கு பதிலாக 5ன்னு போடுறோம். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஸோ இதை வந்து 30/2. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 5 ஆயிரும். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 30.2. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் 5 வரும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வரும். ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்து 5.2ன்னு வரும். ஸோ 5.2 வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2.28ன்னு வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஷனுக்குரிய ஆன்சர். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க மல்டிபிள் ஈச் டேட்டா பை 4ன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ மல்டிபிள் ஈச் இங்கே நம்ம எழுதிருங்க. மல்டிபிள் ஈச் டேட்டா பை 4ன்னு போட்டோம்னா the new values are போட்டு 8, 12, 20, 28, 32ன்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து xi ஸ்கொயர் அப்படி எழுதிட்டு இந்த xiயோட வேல்யூ அதாவது நான் முன்னாடி மல்டிபிள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 4ஆல் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் 8, 12, 20, 28, 32. ஸோ அந்த 5 நம்பரை இங்கே எடுத்து எழுதணும். அதாவது இங்கே எடுத்து எழுதணும் 8, 12, 20, 28, 32. ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணால் 8 ஸ்கொயர் 64, 12 and 12 144, 2 into 2 400, 28 ஸ்கொயர் 784, 32 ஸ்கொயர் 1024. அப்புறம் வந்து மறுபடியும் ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஸோ சம்மேஷன் ஆஃப் xi இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் 100ன்னு வரும். ஸோ இதை பூரா ஆட் பண்ணோம்னா 2416ன்னு வரும். ஸோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணி எழுதிடணும். அதுக்கப்புறம் சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் xi பை n தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவை போட்டு எழுதுனா அதே ஃபார்முலா தான்ப்பா எழுதிட்டு ஸோ ஸ்கொயர் ரூட் போட்டு இந்த xi ஸ்கொயர் சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் இருக்குல்ல அது எது இங்கே இருக்கா சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர்னு. ஸோ 2416 போட்டு டிவைடட் பை 5 போடுறோம். ஸோ மைனஸ் போட்டு சம்மேஷன் ஆஃப் xi பை n தி ஹோல் ஸ்கொயர். இங்கே சம்மேஷன் ஆஃப் xi இருக்கா இங்கேயும் சம்மேஷன் ஆஃப் xi 100 இருக்கா. ஸோ 100 பை n தி ஹோல் ஸ்கொயர்னு போடணும்.
ஸோ இதை ரெண்டையுமே சால்வ் பண்ணோம்னா ஸோ இதை டிவைட் பண்ணால் 483.2 நான் ஏற்கனவே டிவைட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதை அப்படியே எழுதிட்டேன். இப்போ டிவைட் பண்ணால் திருப்பி வீடியோ ரொம்ப டைம் ஆகும். ஸோ 100 ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 5 2s are 10 0 இது வந்து 20 ஸ்கொயர் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 483.2 மைனஸ் 400ன்னு வரும். which is equal to square root of 83.2 எழுதுகிறோம். ஸோ இதை வந்து ரூட் எடுத்தால் இப்போ 83.2 வந்து ரூட் இப்போ 83.2 வந்து ரூட் எடுக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 9.12 கிடைக்கும். இப்போ இதை எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். 83.2 வந்து ரூட் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 9 9s are 81ன்னு வருமா? ஸோ இதை அப்படியே 9 9s are 81ன்னு போட்டுருங்க. இப்போ 3 - 1 2 2ன்னு போடுறோம். பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு 2 3 0 போட்டுக்கலாம். 9 9s are 81. ஸோ இந்த சாரி இப்போ 9 × 2 என்னது 18ன்னு வரும். இப்போ 18 × 1னா இப்போ 181 × 181னா 181 தான் வரும். ஆனால் இங்கே 22 தான் இருக்குது. நம்பர்ஸ் இன்னொரு 0 வச்சு ஏற்றுக்கணும். ஸோ 181 போட்டுருவோம். இதுதான் நியராக இருக்கும். ஸோ ரிமைண்டர் வந்து ஸோ பாயிண்ட் இருக்கணும். சாரி இங்கே பாயிண்ட்டு வைக்கணும். ஏன்னா நம்ம 2வை இறக்கிட்டோம் இல்லையா? 2வை இறக்கிட்டோம்னா 2 இறக்கும் போதே இங்கே பாயிண்ட்டு வச்சிடணும். இப்போ மறுபடியும் ஒரு 0வை போடணும். 0வை போட்டால் 91 × 2 எவ்வளோ 182. ஸோ இன்னொரு 0 போடணும். ஸோ 182ஓட 2வை மல்டிபிள் பண்ணி 2 2s are 4 2 2s are 4 2 6 1. ஸோ இது வந்து நியராக இருக்கும். 3 6 4 4. ஸோ மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். ஸோ 9.12 வருதா? ஸோ 9.12 தான் வரும். நம்ம ரூட் எடுக்கணும். ஸோ உங்கள் ரூட் எடுக்கிறத கிளியராக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ரூட் எடுக்கிறது கிளியராக புரியுதுன்னா சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு தடவை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இப்போ ஆன்சர். ஸோ இப்போ இந்த சம்முக்கு என்ன வித்தியாசம்னா இப்போ ஃபஸ்ட்டு 2.28 இருக்கா? ஃபஸ்ட்டு 2.28 இருக்குது. கொஸ்டினில் ஒவ்வொரு வேல்யூ 4ஆல் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எடுக்கணும்னு கேட்டிருக்காங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்க வேல்யூஸை வச்சு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பண்ணால் இந்த வேல்யூ வருதா? ஸோ அந்த 2.28 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2.28 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்களேன். 4 8s are 32 2 3 4 2s are 8 8 + 3 11 4 2s are 8 + 1 9. ஸோ 9.12 வருதா? அந்த 9.12 தான் நம்ம இங்கே ஸ்டாண்டர்ட் டிவிஷன் போட்டு எடுத்து எழுதியிருக்கோம். 9.12 இதை நம்ம எப்போ எழுதியிருக்கோம்? ஒவ்வொரு வேல்யூமே கொடுத்துருக்க ஒவ்வொரு வேல்யூமே 4ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கிறது தான் 9.12. ஸோ அவ்வளோதான் இப்போ ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.